ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் யூ ஆல் டு சுகந்திஸ் vlog. இன்றைக்கி ஒரு சிம்பிளாக அரைக்காமல் ஒரு அமெச்சூர் கூட செய்ய முடியும் இந்த மஷ்ரூம் கிரேவியை. ஒரு பேக் மஷ்ரூம், 4 தக்காளி, 2 பெரிய வெங்காயம். இதை எடுத்து நல்லா மஞ்சள் பொடி போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை நல்லெண்ணெயில் போட்டு, பின்ன மசாலாவுக்கு என்னென்னா ஸ்டார்னு ஏலக்காய், பட்டை மட்டும் வேறு இடத்துல இருக்குது, இஞ்சி ஒரு பீஸு, பூண்டு ஒரு 10 பல், ஆர்கானிக் மஞ்சள் பொடி, கீழே தேங்காய் பொடி இருக்குங்க, வறுத்து அரைச்சது ட்ரை பண்ணி வெயில் காலத்தில், கேஷ்யூ நட்ஸ் ஒரு கை நிறையா, 4 வரமிளகாய், சோம்பு, சீரகம், மல்லித்தூள் 200 கிராம் போட்டுக்கலாம். பெப்பர், ஆர்கானிக் பெப்பரை வறுத்து பொடிச்சு வீட்டில் வச்சது. வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஏதாவது கரம் மசாலா போடுறதுன்னா போட்டுக்கலாம். ஆனால் இதே போதும். இதை எதையுமே பேஸ்ட்டாக செய்கிறதில்ல. மஷ்ரூமுக்காக நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நம்ம இது எல்லாத்தையும் வறுத்துக்க போகிறோம். அப்புறம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்க போகிறோம். அந்த பக்கம் இருக்க இந்த கடாயில் இருக்க மஷ்ரூம், தக்காளி, வெங்காயத்தையும் தனியாக வறுத்து அந்த கலவையோடு சேர்த்துக்க போகிறோம். லாஸ்ட்டாக கொத்தமல்லி இருந்தால் கார்னிஷ் பண்ணிக்கிறோம். கசூரி மெத்தி இருந்தாலும் இவ்வளவே தான். ரொம்ப சூப்பராக வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லெண்ணெய் நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் விட்டு இதெல்லாம் இப்போ வறுத்துருவேன். அந்த பக்கம் இருந்த மசாலா பொருளையும் தனியாக வறுத்து வச்சுப்பேன். சேர்த்து ஒட்டுக்க கரைச்சி ஊற்றினா ஒரு கிரேவி ஆகிடும். இப்போ வறுப்படுறப்பே தேவையான உப்பு போட்டிருக்கேன். ஸோ சுருள் பட்டையும் போட்டிருக்கேன். இப்போ இந்த சோம்பு, சீரகம், மல்லித்தூள், கிராம்பு, ஸ்டார் அனஸ், பெப்பர் பொடி, மஞ்சள் பொடி ஆர்கானிக்காக, கை நிறைய சின்ன நாட்டுப்பல் பூண்டு, இஞ்சி, கேஷ்யூ இதெல்லாம் போட்டு வறுத்துக்க போகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் போட்டு இப்போ மேலே சொன்ன பொருளெல்லாம் போட்டு வறுக்க போகிறேன். ஸோ ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கனால இந்த சொன்ன கரம் மசாலா எல்லாம் போட்டு ஒரு தடவை சாட் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு ஜஸ்ட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லியோ கசூரி மெத்தியோ போட்டுட்டு ஒரு சூப்பர்பான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடும். ஸோ இந்த அபவ் சால்ட்டட் இன்க்ரீடியன்ஸ்க்கு 200 ml தண்ணி போட்டிருக்கேன், தண்ணி ஊற்றிருக்கேன், சாரி. அவ்வளோதான். இது கொதி வந்துடும். இப்போ அந்த டேஸ்ட், காரம் எல்லாம் பிளெண்ட் ஆகிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரையோ சுகரோ போட்டுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தோசையோடு சுட சுட மஷ்ரூம் குழம்பு நம்ம பரிமாறி சாப்பிட்டு பாருங்கள். மட்டன் குழம்புக்கு ஈடாக இருக்கும். ஓகே.